ஹாய் ஹலோ ஒலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது ரீசெண்டாக நடந்த நிறைய விஷயங்கள், அதுக்கு எதிர்வினையாக இப்போ நம்ம பரிதாபங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, நமக்கும் ரொம்ப ஃபேவரெட். அவங்க மெட்ராஸ் சென்ட்ரல் காலத்திலேருந்தே நமக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ரொம்ப தைரியமாக, ரொம்ப தெனாவட்டா, ஓகே, நிறைய பேர் பேச, நிறைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே அதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைமில் ஓப்பனாக போட்டு எல்லாத்தையுமே வெளுத்துவிட்டாங்க. அந்த ஜாதி இந்த ஜாதின்லாம் குறிப்பிட்டுலாம் இல்லாமல் எல்லா ஜாதியும் போட்டு ஒரு துவம்சம் பண்ணி விட்டாங்க. இந்த குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வண்டியை என்னடா அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பிளாஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம், அது எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்குது. அதுவும் குறிப்பாக சவுத் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பூஜைகள் இருக்குது. குரு பூஜைகள், அந்த பூஜைகள், இந்த பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அதை பார்க்குறப்ப ஆஹா, நம்மளும் தான் இதை நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறமேடா. ஒவ்வொரு வருஷமும் சில மாதங்களில் பயங்கரமாக இந்த மாதிரி கொடியெல்லாம் கெட்டிக்கிட்டு ஆக்ரோஷமாக உள்ளே ஊப்பா, அதான் உற்சாக பானத்தையும் கொஞ்சம் செலுத்தி விட்டு பயங்கர அட்டகாசங்கள் செய்கிறார்களே அப்படின்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கே கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி நாமெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஏற்றி விடுறவன் எப்போவுமே உன் கூட இருக்க மாட்டான்டா, உன்னை கழட்டி விட்டு போயிடுவான்டா அப்படின்ற அந்த பாயிண்ட்டுமே கரெக்ட். உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு சாதிக்காக நான் சாதிய தலைவன், சாதிக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிற எவனாவது அவன் சாதியிலே ரொம்ப கீழ்மட்டத்தில் ஃபினான்ஷியலாக ரொம்ப நொறுங்கி போய் எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் கிடப்பான் இல்லையா, அவனுக்கு எவனாவது உதவி பண்ணியிருக்கானா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சொற்பமாக இருக்கும், இருக்காது நிறைய இடத்துல. அது நம்ம கண்கூட பார்த்துருப்போம். எப்பா அவனும் உன் சாதிக்காரன் தானே. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சாதிக்குள்ளே பணக்கார வீட்டு பொண்ணை ஏழை வயப்பட்ட ஒரு பையன் காதலிச்சான் அப்படின்றதுக்காக பொண்ணையும் பையனையுமே கொண்ட ஒரு சரித்திரம்லாம் நம்ம ஊரில் உண்டு. சரியா, ஒரு பெரிய ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி. ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிறவன் இல்லாதவன் அதை தாண்டி அப்பப்போ இந்த மாதிரி இந்த கொம்புஜி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே சாதிகள் ஒழிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம். இப்போ சவுத் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் இங்கே இப்போ நம்மளுக்கு இந்த விஷயம் ரொம்ப வெளியே தெரிஞ்சதுனால எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெளியே தெரியாமல் எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எனக்கு என்னென்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த கோபி சுதாகரோட இந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணி சரியான செருப்படி, பயங்கரம், மட்டகாசம், ரைட், சூப்பர், உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக். ஆனால் இது நம்ம சொசைட்டியில் ஏதாவது அதிர்வலை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வழக்கம்போல் நம்ம சிரிச்சிட்டு போயிடுவோம். கரெக்டாக அந்த சிரிச்சிட்டு போகிறது தான் இப்போ பிரச்சனையே. அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கவலை. எவனாவது ஒருத்தன் கவலைப்பட்டு, எவனாவது ஒருத்தன் ஆதங்கப்பட்டு, எப்பா இப்படி சொல்கிறானே அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த சொல்யூஷன் அப்படின்றது தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்கி. ஏன் அது வரமாட்டேங்கி அப்படின்றது மனதளவில் நான் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்துருக்குறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுப்பா, இப்போ ஒரு 30-40 இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா கீழே இந்த 20s, ஏர்லி 18ஸ்லாம் இருக்கிற பசங்க இதெல்லாம் அவங்க காலத்துக்கெலாம் வர்றப்போ இப்படிலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தா இப்போ தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியா காலத்துலேயுமே அதோடைய அந்த தாக்கம், அந்த வீச்சு இருக்குது பாருங்கள். ஆத்தாடி ஆத்தா, ஆதரவாக ஒருத்தன், எதிர்த்து ஒருத்தன், மொத்தத்தில் அங்கே ஒரு உயிர் போயிருக்கேடா, அதை பற்றி அவனுமே பேசுகிறதில்ல. வெட்டினவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்ற அந்த வீர பராக்கிரமம் பேசுகிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் இங்கே வாய்ப்பே கிடையாது இல்லையா. இப்போது நம்ம ஊர் பக்கமே நம்ம நிறைய விஷயம் பார்க்குறப்ப என்ன தான் இருந்தாலும் அந்த சுயசாதி பற்று அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. அதை மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மைண்டை டைவெர்ட் பண்ணி கொண்டு போங்கடா அப்படின்னா, அந்த டைவெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது விளையாட்டு போட்டி அல்லது வேறு ஏதாவது போட்டி அப்படின்னு சொன்னால் அங்கேயும் போய் வெட்டி கொடுத்துன்னு பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு பதட்டத்தை தான் க்ரியேட் பண்ணுது மறுபடியும்.
ஏதாவது ஒரு சொல்யூஷன் யார் கொண்டு வருவா அந்த சொல்யூஷன்? அதுதான் இப்போ கேள்வி. இங்கே உள்ளவங்க பேசி இங்கே அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லின்னு இல்லை, நீங்கள் வந்து இங்கே அந்த கவினுடைய கொலைக்கு அப்புறமா இங்கே ஆன்லைனில் இந்த சோஷியல் மீடியாலேயே இந்த யூடியூப்பில் எத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு நீ ஏன் வாஞ்சாதியில் உனக்கு பொண்ணு கிடைக்கலையா, டேய் காதல்ன்றது ஒரு ஃபீலிங்டா, அது எப்போ யார் மேலே வரும்லாம் தெரியாது. அதையும் மீறி நீங்கள் வந்து சொந்த ஜாதியில் தான் நான் வந்து என் காதலியை வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் காதல் கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்துக்கிறாங்க, பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி அதை பழகிறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி அது வருது அப்படின்றப்ப அதில் போய் நீங்கள் சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை குத்தி நீங்கள் வந்து புலகாங்கிதம் அடைஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொன்னால் சில பேரோட இதெல்லாம் பார்த்தேன். அதுவும் சம்மந்தமே இல்லாமல் சில பேருடைய பேச்செல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே ஹரிநாடாருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். இறந்தது ஒரு கம்யூனிட்டி பையன், வெட்டினது ஒரு கம்யூனிட்டி பையன். அது அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது பெருசாக இது பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இது போய் உட்காந்து நான் ஒன்று கேட்குறேன், ஹரிநாடார்கிட்டயே ஓப்பனாக கேட்குறேன்ப்பா, உங்கள் இதுலேயே பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க பாருங்கள், அதில் வந்து சில பேர் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எப்பா அவ்வளோ ஏன் நாடார் கம்யூனிட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தெரிகிறது வந்து ஹெச்சிஎல் ஓனர் சிவநாடார். அவர் பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க தெரியாமல் கேட்க. நீங்கள் வந்து அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்டால் எங்களை விட பெரிய லெவலில் இருக்கிற பெரிய சாதிக்காரங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிம்பீங்களா? என்னங்க அது? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அவங்க நினச்சா அதான் நீங்கள் உங்களுக்கு எங்கே கேள்வி கேட்க முடியாதோ அங்கே கேள்வி கேட்க மாட்டீங்க. கேள்வி கேட்க வக்கு இருக்கா அதுக்கு? என்னையா அது? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோடு பேசணும். தேவையில்லை உங்களுக்கு இந்த பேச்சு. அதுவும் குறிப்பாக இந்த இதில் வந்து நீங்கள் வந்து எரிரத்தியில் மறுபடியும் எண்ணெயை தூக்கி தான் ஊற்றிருக்கீங்க. இந்த இஷ்யூவை பற்றி ஓப்பனாக பேசுகிறதுக்கு அப்படின்றதுக்கு இங்கே நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம சவுத் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இதை வந்து யார் தடுத்து நிப்பாட்டுவா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. எனிஹவ் எனக்கு வந்து ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே கோபி சுதாகருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸு. அந்த ஒரு 14 நிமிஷம் வீடியோ இதை பார்த்து ஒரு 10-15 பேராக திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் ஏன் வேணும்? ஒரு 2 பேர் கொஞ்சம் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சான்னா பரவாயில்ல. இல்லை மறுபடியும் சுதாகருடைய கேரக்டர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டிராவிடோட கேரக்டர் எடுத்தாங்கன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. கோபியோட கேரக்டர் எவன் எடுக்க போகிறான்? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் சிம்பிள். இந்த மாதிரியான அந்த ஆணவ கொலை தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சீக்கிரமாக இந்த ஹியரிங்லாம் முடித்து நீங்கள் வந்து ஒரு தண்டனையை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம், அதுக்கு தான் இந்த பிசிஆர் ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டருக்கு இந்த ஆக்டருக்கு நிறையா சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இந்த லவ் பண்ணாங்க அப்படின்றதுக்காகவே இந்த ஆணவ கொலை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சு ஏதாவது பண்ணி விடுங்க. அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். நம்ம இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு மனசில் பட்டதை நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. உண்மையாக ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. அதாவது அந்த பையனை அவன் கூட வேலை பார்த்த பொண்ணுங்களோட சேர்த்து வச்சு எவ்வளோ அசிங்கமாக, ரொம்ப தப்பு இல்லை? எந்த செஞ்சுரியில் இருக்கிறோம்? பொருளாதார ரீதியாக இங்கே எல்லோரும் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். போங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் அப்படி தான். உன் ஜாதியில் உன்கிட்ட நிறைய பணம் இருக்கா, போ. உன்னால் வந்து ஒரு 10 பேர் படிக்க வைக்க முடியுமா? தாராளமாக படிக்கவே. உன் ஜாதியிலே நீ மற்ற ஜாதிக்கு பண்ண வேண்டாண்டி. உன் ஜாதியில் கீழே இருக்கான் பாரு, அவனை மேட்டை தொட்டு அதை விட்டு சும்மா நான் வந்து ஜாதியை தூக்கி பிடிக்கேன். நீங்கள் தூக்கி பிடிச்ச ஜாதியால் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஏகப்பட்ட உயிர் தான் போயிருக்கு. நாட்டுக்கு நல்லது பண்ண சில உயிர்கள் போயிருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கேணத்தனமாகவே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதில் நிறைய பேர் வந்து சில பேர் பேசுவான், நாளைக்கு வந்து உன் பொண்ணு வந்து என் பிள்ளைய நல்லா வச்சு பாதுகாத்து சரியா அவள் காலம் ஃபுல்லாக அவளுக்கு வந்து கஞ்சோறு போடுறவன் எவன் இருக்கானோ அவன் போதும். அவன் என் ஜாதியில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் சொந்த ஜாதியிலே சூப்பராக வீட்டோட பார்த்து
சொந்த பந்தம்லாம் சேர்ந்து நல்ல பையன் நல்ல சம்பளம் வாங்குகிறான் நல்ல வீடு வச்சுருக்கான் அப்படிலாம் வந்து கட்டி கொடுத்து ஏகப்பட்ட பேர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். சரியா? அதனால் சில விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அப்டேட் ஆகிறப்ப வந்து அப்டேட் ஆகி தான் ஆகணும். அதை ஆக்கிறதுக்கு நீங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ உள்ளவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸோட வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவன்லாம் எங்கேருந்து கல்லெறிய போகிறானோ